பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. படித்தவனே பாட்டை கெடுத்தான், எழுதியவனே ஏட்டை கிழித்தான் என இருக்கும் சொலவடை போல ஸ்ரீலங்காவின் கருத்துரிமையை உரசும் தளத்தில் நின்று கொண்டு தமிழரசு முகங்களும் ஒரு கவச நிலையை தேட முனைவது ஊருக்குத்தான் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு, உள்ளூர அது தமக்கு விருப்பு என்ற அந்த முகங்களின் முரண்நிலையையும் பட்டவர்த்தனப்படுத்தியுள்ளது. இதே நிகழ்நிலை பாப்பு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர முனைந்தபோது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாத பிரதிவாதங்களில் எதிர்ப்பு கத்திகளை சுழற்றிய தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் இப்போது அதில் ஒருவரே தீட்டிய மரத்தில் கூர் பார்ப்பது போல தமிழ் ஊடகங்கள் மற்றும் தமிழ் ஊடகர்களுக்கு எதிராக இதே சட்டத்தை பிரயோகிக்க தலைப்படுவது கண்டும் பாழாதிருக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு தமிழரசு முகங்கள் வடிவ திருப்பத்தை எடுக்க தலைப்பட்டாலும் இந்த சட்டம் ஜனநாயகம் மற்றும் கருத்துரிமை தளத்துக்கு பாரிய அச்சுறுத்தலை விடுப்பதான நிலைப்பாட்டில் இன்று வரை ஐநா மனித உரிமை பேரவையும், ஐரோப்பிய ஒன்றியமும், அனைத்துலக மன்னிப்பு சபையும், மனித உரிமைகள் கண்காணிப்பும் போன்ற உலக அமைப்புகள் இறுக்கமாக நிற்பது ஒரு ஆறுதலான விடயம். என்ன செய்வது? உடையவன் இல்லா சேலையான தமிழ் தேசிய அரங்கில் முன்னர் உடையவனை ஒழிக்க தலைப்பட்ட முகாம்களின் அணியில் இருந்த முகங்கள் எல்லாம் இப்போது தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்கார முகங்களாகிவிடும் விந்தைகள் எல்லாம் நகர்த்தப்படுகின்றன. இவ்வாறான தண்டல்கார முகங்கள், சுண்டல்கார முகங்கள் எல்லாம் விரவி விட்ட சமகால உலகில் இருகோடுகள் தத்துவம் போல தம்மால் உருவாக்கப்படும் நெருக்கடிகளை சிறியதாக காட்டி ஏனைய விடயங்களை பெரியதாக காட்டும் வகையில் சில நகர்வுகள் உள்ளூர் அரங்கில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் கோலோச்ச தலைப்படுகின்றன. அந்த வகையில் ஈரான் மீதான போரில் ஆப்பிழுத்த ஒரு நிலைக்கு மாறியுள்ள அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவையும் உலக அரங்கையும் தற்போது அடிக்க தலைப்படும் பொருளாதார நெருக்கடிகளின் பின்னணியில் இந்த போர்தான் இருக்கின்றது என்பதை கண்ணார கண்டு அதனை அனுபவ வாயிலாக உணர்ந்து கொள்ள தலைப்பட்டாலும் தன்னால் உருவாக்கப்பட்ட நெருக்கடிகளை சிறியதாக காட்ட ட்ரம்ப் அப்படியும் இப்படியும் நெழுகிறார், வடிவ திருப்பங்களை எடுக்க தலைப்படுகின்றார். ஈரான் மீதான போர் ஆரம்பித்த இன்றைய 27வது நாளில் உலகின் பங்குச் சந்தைகளும் அமெரிக்க பங்குச் சந்தைகளும் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. அமெரிக்க பங்குச் சந்தை இந்த போர் தொடங்கிய பின்னர் நேற்று தான் மிகப்பெரிய வீழ்ச்சியை பதிவு செய்தது. அந்த வீழ்ச்சியின் எதிர்வினை பிட்டுக்கு மண் சுமந்த சுந்தர பெருமான் முதுகில் விழுந்த அடிபோல இன்று உலக பங்கு சந்தைகளில் எதிரொலித்தது. இன்று காலை ஆசிய கண்ட நாடுகளின் பங்கு சந்தைகள் எல்லாம் முதலீட்டாளர்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தி பெரும் வீழ்ச்சியை பதிவு செய்தன. ஈரான் மீதான இன்றைய 27ஆம் நாள் போர் ஹோர்மூஸ் நீரிணையின் பிடியை ஈரானே இறுக்கமாக வைத்திருக்கும் ஒரு நிலையை பகிரங்கப்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானிய கடற்படை தளபதி அலிரெசா ரங்சிரி கொல்லப்பட்டாலும் ஈரான் தொடர்ந்தும் டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவின் வளைகுடா பங்காளி நாடுகளுக்கும் சவால் விடுக்கும் வகையில் நகர தலைப்படுகின்றது. ஆனால் ஈரானுக்கும் இந்த போரால் தாக்கங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அது ஹோர்மூஸ் நீரிணை என்ற ஒரு துருப்புச் சீட்டால் உலகை தொடர்ந்தும் அடிக்க தலைப்படுகின்றது. ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்படாமல் விட்டால் ஈரானிய மின் உற்பத்தி மையங்கள் அளிக்கப்படும் என முதலில் 48 மணி நேர அவகாசத்தை கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப் பின்னர் என்னவோ தெரியவில்லை அந்த அவகாசத்தை 5 நாட்களாக நீடித்தார். என்னவோ தெரியவில்லை என்பது அல்ல, அமெரிக்க பங்குச் சந்தைகள் கடுமையாக உரசப்பட்ட பின்னர் சில மணி நேரங்களில் அவர் இந்த 48 மணி நேர அவகாசத்தை ஈரானுக்கு கொடுத்தார்.
ஆனால் மீண்டும் ஒருமுறை அமெரிக்க பொருளாதாரம் அடிவாங்கும் அறிகுறிகளை வெளிப்படுத்த இந்த 48 மணி நேரத்தை அது முடிவடையும் நேரத்தில் 5 நாட்களாக நீடித்துக் கொண்டார். அந்த 5 நாள் அவகாசமும் இன்றுடன் முடிவடையும் பின்னணியில் நேற்று மீண்டும் அமெரிக்க பங்குச் சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சியுற்றதால் இப்போது அவர் அந்த 5 நாள் அவகாசத்தையும் மேலும் நீடித்து இன்னும் 10 நாட்களுக்கு ஈரானுக்கு அவகாசம் என்கிறார். அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி வரை ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஈரானுக்கு அவகாசம் வழங்குவதாக ட்ரம்ப் கூறுகின்றார். ஈரானுடனான இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நன்றாக நகர்த்தப்படுவதால் ஈரான் இன்னமும் 1 வார அவகாசம் தம்மிடம் கோரியதாகவும், ஆனால் தாமோ இன்னும் பெரிய மனது பண்ணி இந்த 1 வாரத்தை விட அதிகமான 3 நாட்களையும் கொடுத்து 10 நாட்களுக்கு இந்த கால அவகாசத்தை வழங்குவதாக நேற்று அவர் சொல்லிக் கொண்டார். ஒரு காலத்தில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு ரியல் எஸ்டேட் எனப்படும் வீட்டுமனை சந்தை நிறுவனத்தின் உரிமையாளராகவும், அதன் பின்னர் கெசினோ எனப்படும் சூதாட்டத் துறையின் ஒரு பிரபலமான சூதாடியாகவும் அந்த தொழில்துறையின் நாயகனுமாக உருவாகிய ட்ரம்ப் அதன் பின்னர் செல்வம் செழித்து அரசியல் களத்துக்குள் நுழைந்தார். தனது அரசியல் களத்துக்குள் ட்ரம்ப் நுழைந்தாலும் தனது அரசியல் ராஜதந்திரத்தில் அவர் அவ்வப்போது கடுமையாக சொதப்புவது வெளிப்படையான ஒரு விடயம். இப்போதும் அவ்வாறான ஒரு சொதப்பல் தான் இஸ்ரேலின் உசுப்பேற்றல் காரணமாக அவர் வலிந்து ஈரான் மீதான போர் என்ற குளவி கூட்டில் கை வைத்து இப்போது அந்த குளவிகளை எவ்வாறு சமாளிப்பது என தெரியாமல் விழிப்பதான விமர்சனங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ட்ரம்ப் செய்த இந்த நகர்வு ஈரான் மீதான ஒரு போர் என்ற அடையாளமாக இருந்தாலும் அதன் பின்னர் உலகுக்கே பெரும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரும் எதிர்வினைகளை ஏற்படுத்தி வருகின்றது. ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா என எங்கும் இந்த பொருளாதார அடி விழுகிறது. இதனால் இந்த பொருளாதார அடிகளின் தாக்கத்தை குறைத்து காட்ட அவரது வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் ஓரளவுக்கு இந்த இருகோடுகள் தத்துவத்தை பிரயோகிக்க தலைப்படுகின்றார்கள். அதாவது ஏற்கனவே இருக்கும் பிரச்சனைகளை சிறிதாக காட்ட அதற்கு பக்கத்தால் பெரிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்குரிய தந்திரோபாயம் இது. இலங்கைக்கும் இந்த மத்திய கிழக்கு போரால் பொருளாதார தாக்கங்கள் இருப்பது வெளிப்படையான ஒரு விடயம். மத்திய கிழக்கு போர் ஆரம்பித்த பின்னர் இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குரிய ஏற்றுமதிகள் இலங்கையை பொறுத்தவரை 8% வீழ்ச்சி அடைந்துள்ளன. மத்திய கிழக்குக்குரிய நேரடி ஏற்றுமதிகள் மட்டுமல்ல, அந்த வழித்தடம் ஊடாக, அதாவது மத்திய கிழக்கு ஊடாக ஐரோப்பாவுக்கு, அமெரிக்காவுக்கு செல்லும் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களும் தற்போது போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் அடி வாங்கி இருக்கின்றன. இவ்வாறான பாதக செய்திகள் இலங்கைக்கு இருக்க, இந்த பாதக செய்திகளை மேவி சில செய்திகள் தற்போது முன்னரங்கில் சுற்றிச் சுழல்கின்றன. அதன் அடிப்படையில் 2019 இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் எனப்படும் நாசகார குண்டு தாக்குதல்களுக்கு சதி செய்த ஸ்ரீலங்கா புலனாய்வுத் துறையின் முன்னாள் தலைவரான சுரேஷ் சாலே குறித்த விடயங்களும் முன்னகரங்களில் சுழல்கின்றன. அதே போல மாமனிதர் ரவிராஜ் ஸ்ரீலங்கா ஆட்சி அதிகார மையத்தின் உதவியுடன் பச்சை குருதி படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அவ்வாறான படுகொலையை செய்தவர்கள் இல்லைனால் சந்தேக நபர்கள் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் புதிய நகர்வு வந்துள்ளது. ரவிராஜின் படுகொலை வழக்கில் ஸ்ரீலங்கா கடற்படையைச் சேர்ந்த 3 புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணைகளை நடந்த போது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு விடுதலை வழங்கப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். ஆனால் இப்போது அவ்வாறாக வழங்கப்பட்ட விடுதலையை மீளெடுத்து அவர்கள் மீது மீண்டும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நகர்வு நேற்று வெளிப்பட்டிருக்கின்றது. இதேபோல ஈஸ்டர் சதி விசாரணையின் போக்கை இல்லையென்றால் அந்த விசாரணையின் சமகாலத்தை திசை திருப்ப திடீர் சுயீனம் தொடர்பான அதிர்வுகளை சுரேஷ் சாலே ஏற்படுத்த முனைந்தாலும் அந்த அதிர்வுகள் முனை மழுங்கியுள்ளன. இதனால் இந்த திடீர் சுயீன அரங்க காட்சியை நகர்த்த முயன்ற சுரேஷ் சாலே நேற்று மீண்டும் சிஐடியினரின் வளையத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டார். கொழும்பு மருத்துவமனையிலிருந்து அவர் சிஐடியினரிடம் நேற்று கையளிக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த முயற்சிகள் அடிவாங்கியதால் அடுத்த மாதம் 22ஆம் தேதி இந்த விசாரணை வழக்கு எடுக்கப்படும் போது சுரேஷ் சாலே கட்டாயம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என நீதிமன்றம் நேற்று ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது. அதேபோல இந்த வழக்கில்
குற்றஞ்சாட்டப்பட்ட பல விடயங்களின் பின்னணியில் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டு, அதாவது சதி குற்றச்சாட்டு விடயத்தில் சுரேசாலைக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்பு இருந்ததாகவும், இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருந்ததாகவும் பரபரப்பான செய்திகளை வெளியிட்ட அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் கோரியுள்ளது. அசாத் மௌலானா பிள்ளையானுடன் ஏற்பட்ட பிளவை அடுத்து கொலை அச்சம் காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறி தற்போது சுவிஸில் இருப்பதாக கருதப்படும் நிலையில், பிள்ளையானின் முன்னாள் சகவாடியான அவரிடமும் இந்த விடயத்தில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்ளுங்கள் என நீதிமன்றம் நேற்று சொல்லியிருப்பதால், இந்த வாக்குமூலத்தை பெறுவதற்காக ஸ்ரீலங்கா சுயினர் சுவிஸுக்கு பறப்பதா அல்லது அசாத் மௌலானாவை கொழும்புக்கு கொண்டு சென்று அங்கு வாக்குமூலம் எடுப்பதா என்ற இரட்டை தெரிவுகள் இருப்பதாக தெரிகிறது. இதே போலதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ரவிராஜின் படுகொலையில் ஏற்கனவே ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையினருக்கு, கடற்படை புலனாய்வுத்துறையினருக்கு விடுதலை வழங்கப்பட்ட நிலையில் அவர்களின் விடுதலையை மீளெடுத்து அவர்களையும் விசாரிக்க வேண்டும் என நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது. இதற்கு அப்பால் வடக்கின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் மீதும் ஒரு வழக்கு இருக்கிறது. அவர் ஒரு எம்பியாக இருக்க தகுதியில்லை என்ற அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட கோவரண்டோ எனப்படும் ஒருவருடைய தகுதியை வினவும் மனுவை எதிர்வரும் ஜூலை 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்க ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அறிவித்தமை தமிழர்களையும் சற்று உற்று நோக்க வைக்கும் இன்னொரு நீதிமன்ற நகர்வாகும். அர்ச்சுனா எம்பியின் விடயத்தில் அபினவ நிவஹால் பரமுன எனப்படும் சிங்கள அமைப்பின் தலைவர் தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஜூலையில் இடம்பெற உள்ளன. அர்ச்சுனா ஒரு அரசாங்க மருத்துவராக பணியாற்றிய போது அந்த பணியிலிருந்து விலகாமல் தேர்தல் விதிகளை மீறி அவர் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்புமனுவை தாக்கல் செய்ததான குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டதால் எதிர்வரும் ஜூலை 2 அர்ச்சுனாவின் எம்பி பொறுப்பின் மீதும் ஒரு முடிவு வெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் நேற்று ஸ்ரீலங்காவின் நீதிமன்ற அரங்குகளில் இடம்பெற்ற இந்த வழக்குகள் யாவுமே தமிழர்களில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் வழக்குகளாக இருப்பதை இப்போதைக்கு தெளிவாகவே காண முடிகிறது.